மனுதாரரான சுரேஷ் சலே சார்பில் 7வது நாளாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன நீதிமன்றத்தில் விடயங்களை எடுத்துரைத்தார். 2016ஆம் ஆண்டு இலங்கையில் ISIS கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட தீவிரவாத நடவடிக்கைகள் தொடர்பாக அன்றைய காலத்தில் ராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக பணியாற்றிய சுரேஷ் சலே பாதுகாப்பு சபைக்கு தெளிவுபடுத்தியிருந்ததாக ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார். மனுதாரர் அவ்வாறு தகவல்களை தெரிவித்தமை தொடர்பில் பாதுகாப்பு சபையில் இருந்த உயர்மட்ட நபர் ஒருவர் விருப்பமின்மையை வெளியிட்டதாக ஜனாதிபதி சட்டத்தரணி குறிப்பிட்டார். அன்றைய காலத்தில் ராணுவ தளபதியாக கடமையாற்றிய ஜகத் கிருஷாந்த டி சில்வா ஜனக சில்வா ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் வழங்கிய சாட்சியத்தின் மூலம் அந்த விருப்பமின்மை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுரேஷ் சலேவின் சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். ISIS கோட்பாடுகள் இலங்கையில் பரவும் விதம், அதன் ஆபத்தான நிலைமை மற்றும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அடங்கிய விடயங்களை மனுதாரரான சுரேஷ் சலே தயாரித்திருந்ததாக தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி, தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு பணிக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என அவர் யோசனை முன்வைத்திருந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அனைத்து விடயங்களையும் மனுதாரர் சுரேஷ் சலே அன்றைய பாதுகாப்பு செயலாளர் பொறியியலாளர் கருணாசேன ஹெட்டி ஆராய்ச்சியிடம் சமர்ப்பித்திருந்தார் என்பதை அவர் வலியுறுத்தினார். அசாத் மௌலானா என்பவர் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள நபர் எனவும் இலங்கை நீதிமன்றத்தை கடுமையாக அவமதித்துள்ள இவ்வாறான ஒருவரிடமிருந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் வாக்குமூலத்தை பதிவு செய்தமை வெட்கக்கேடான விடயம் என ஜனாதிபதி சட்டத்தரணி குற்றம் சுமத்தியுள்ளார். 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதமளவில் சுரேஷ் சலேவிற்கும் சஹரானின் குழுவிற்கும் இடையில் வண்ணத்திவில்லு பகுதியில் சந்திப்பொன்று நடைபெற்றதாக அசாத் மௌலானா தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் அது முற்றிலும் பொய்யான கூற்று என நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மனுதாரரின் தாயாரும் ஒரு கத்தோலிக்க பெண்மணி என குறிப்பிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட தினத்தன்று அவரும் நுகேகுட கத்தோலிக்க தேவாலயத்திற்கு சென்றிருந்ததாகவும் இவ்வாறான ஒருவர் கத்தோலிக்க தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட வாய்ப்பே இல்லை எனவும் குறிப்பிட்டார். மனு தொடர்பாக முதற்கட்ட ஆட்சேபனைகளை முன்வைக்க எதிர்பார்ப்பதாக சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹார்ஷி ஹேரத் தெரிவித்தார். அதற்கமைய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் முதற்கட்ட ஆட்சேபனைகளை சமர்ப்பிப்பதற்காக இந்த மனுவை ஜூலை 27ஆம் தேதி மீண்டும் அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது.